இந்த ஷார்ட்ஸில் 1-phenyl propane 2-ஆரோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு இந்த மெயின் செயின் என்னது ப்ரோப்பேன் இல்லையா. அப்போ ப்ரோப்பேனை ஹவு மெனி கார்பன் ஆட்டம் 3 கார்பன் ஆட்டம். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், இது செகண்ட் கார்பன் ஆட்டம், இது வந்து நமக்கு வந்து தேர்ட் கார்பன் ஆட்டம். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபினைல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பென்சீன் ரிங் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிப்போம். அப்போ செகண்ட் கார்பன் வந்து நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து இருக்கணும். இங்கே வந்து நமக்கு வந்து OH. ஓகேவா. அப்போ கார்பனுக்கு வேலன்ஸ் என்னது 4. அப்போ கார்பன் சுற்றி எப்போவுமே 4 பாண்ட் வந்து இருக்கணும். அப்போ ரிமைனிங் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹைட்ரஜனை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ இந்த கார்பன் சுற்றி நமக்கு வந்து 3 பாண்டு தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் ஒன்று என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்பன் சுற்றி பார்த்தீங்கன்னா 2 பாண்டு தான் வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ரஜன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இதில் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் CH3, இங்கே நமக்கு என்ன CHOH, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் CH2, இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பென்சீன் ரிங் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 1-phenyl propane 2-ஆல். எப்பவுமே நல்ல ஸ்ட்ரக்சரை வந்து அகைன் எழுதி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் ஸ்ட்ரக்சர் வந்து எழுதும்போது நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே தெரியும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, ஈக்குவேஷனாக எழுதுவீங்க. பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுவீங்க. CH3 போடுற இடத்துல CH2 போடுவீங்க, CH2 போடுற இடத்துல CH3, CH அந்த மாதிரி மாற்றி போடுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரக்சர் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க.